அனைவருக்கும் வணக்கம். டிஆர்டி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருப்பதி சீத்தம்ம நகருக்கு பொற்காலம். திருப்பதி நகரம் முத்தியாலரெட்டி கிராமம் அருகே உள்ள சீத்தம்ம நகருக்கு நல்ல காலம் வர உள்ளது என்று திருப்பதி வாசவி கன்னியகா பரமேஸ்வரி ஆலய அறங்காவலர் தலைவரும் திருப்பங்களூரு சீத்தம்ம தர்மசத்திரம் தலைவருமான பாமிடி சத்யநாராயண செட்டி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரிய வைசியர்களின் உதவியுடனும் ஒத்துழைப்புடனும் பல்வேறு நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். பெங்களூரு சீத்தம்ம குப்பு ராமசுவாமி தம்பதியினர் 4/4/1926 ஆண்டு, அதாவது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதி மகாநகரத்தில் ஆரிய வைசியர்களின் வளர்ச்சிக்காக சுமார் 42.52 ஏக்கர் நிலத்தை உயில் மூலம் வழங்கியுள்ளனர். திருப்பதி முத்தியாலரெட்டி கிராமம் சர்வே எண் 296, 302 உள்ள இந்த நிலத்தை மேம்படுத்துவதற்கு திருப்பதி கொத்த வீதியில் உள்ள ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி ஆலய அறங்காவலருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று உயிலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக திருப்பங்களூரு சீத்தம்ம தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். அதாவது இந்த நிலத்தின் மீது முழு உரிமை திருப்பதி கொத்த வீதியில் கொலுவீற்றிருக்கும் ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி ஆலயத்திற்கு மட்டுமே சொந்தமாகும். இந்த நிலத்தை விற்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. இத்தகைய பரிவர்த்தனைகள் செல்லாது. நிலம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. இந்த நிலத்தை யாரும் சொந்தம் கொள்ள முடியாது, ஆக்கிரமிப்பு செய்யவும் முடியாது. இந்த ஆலய அறங்காவலர்களுடன் ஸ்ரீ பங்களூரு சீத்தம்ம தர்மசத்திரம் கமிட்டி இணைந்து சீத்தம்ம நில மேம்பாடு மற்றும் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீத்தம்ம நகரில் பங்களூரு சீத்தம்ம குப்பு ராமசுவாமி தம்பதியினர் உயில் பிரகாரம் திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்திற்காக வரும் ஆரிய வைசிய யாத்திரையாளர்களின் வசதிக்காக தங்கும் இடம், கல்வி நிறுவனம் ஏற்படுத்த உதவி, ஆன்மீக மனம் கவழும் வகையில் ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் 102 அடியில் உயரமாக ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் பஞ்சலோக விக்கிரகம், ஸ்வர்ண வாசவி மாதா மூலமூர்த்தியுடன் அம்மன் ஆலய நிர்மாணம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் என்று சத்யநாராயண செட்டி தெரிவித்தார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த நிலம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. திருமதி சீத்தம்ம குப்பு ராமசுவாமி தம்பதியினர் ஆசையும் நிறைவேறவில்லை. இதற்கு எத்தனையோ காரணங்கள், தடைகள், நீதிமன்றத்தில் நீடித்த வழக்கு போன்ற காரணங்களும் ஆகும். பாதிக்கும் மேல் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது சுப்ரீம் கோர்ட்டின் இந்த தீர்ப்பு அம்மனின் அனுகிரகம் தவிர வேறு ஏதும் இருக்க முடியாது. தற்போது நிலத்தின் விலை மிகவும் அதிகரித்துள்ளது. திருப்பதி நகரம் விரிவாக்கம் அடைந்துள்ளதால் சீத்தம்ம நிலங்களின் தரம் உயர்ந்துள்ளது. அனைவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. டபுள் லைன் ரோட் நிர்மாணம், ரோட் டிவைடர் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மின் விளக்குகள் ஒளியுடன் பிரகாசமாக இந்த ரோட்டில் மக்கள், வாகனங்களின் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. அறக்கட்டளை சார்பில் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் PS மால்க்கு பூமி பூஜை செய்யும் தருவாயில் உச்ச நீதிமன்றம் சீத்தம்ம நிலங்கள் முழுவதும் சீத்தம்ம தர்மசத்திரம் அறக்கட்டளைக்கு மட்டும் சொந்தமாகும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது என்று பாமிடி சத்யநாராயண செட்டி கூறினார். அறங்காவலர்களாக இருந்த மறைந்த பசுபத்தி செங்கலராய செட்டி, தாடிப்பத்தி ஸ்ரீனிவாசுலு, மல்லிகார்ஜுனா ரெட்டையா ஆகியோர் இந்த வழக்கு தொடர்பாக போராடினர். அப்போதைய ஆந்திர மாநில முதல்வரும் தமிழ்நாடு கவர்னருமான மறைந்த திரு கோனிச்செட்டி ரோசையா, ராஜ்யசபை உறுப்பினர் TG வெங்கடேஷ் ஆகியோர் அறக்கட்டளை நிலங்கள் பிரச்சனையில் தலையிட்டு உதவி செய்தனர். திருப்பதியை சேர்ந்த மறைந்த எருக்கலையா, பசுபத்தி கோபிநாத், கேசர்ல சந்திரசேகர் ஆகியோரும் தங்களால் இயன்ற உதவி செய்தனர். அது மட்டுமில்லாமல் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் பல ஆண்டுகளாக சீத்தம்ம நகர் வளர்ச்சிக்காக பெரிதும் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் ஆலயம் மற்றும் தர்மசத்திரம் சார்பில் நன்றி தெரிவித்தார். திருப்பதி ஆரிய வைசியர்கள் அனைவரும் சகோதர பாவத்துடன் இதனை முன்னுக்கு கொண்டு செல்வர். சீத்தம்ம நிலத்தில் திருப்பதி ஆரிய வைசியர்கள் யாரும் அங்குலம் நிலத்தை கூட ஆக்கிரமிப்பு செய்யவும் ஆசைப்படவும் இல்லை. இதன் மூலம் திருப்பதி ஆரிய வைசியர்கள் சீத்தம்ம நகர் வளர்ச்சி பணியில் ஒற்றுமையாக செயல்பட்டு அம்மனின் பிரசாதமாக ஆரிய வைசியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அறக்கட்டளை ஆலோசனையின்படி கட்டுப்பட்டு இருப்பது மிகவும் சந்தோஷம் அளிப்பதாக தெரிவித்தார். அம்மன் ஆலய நிர்மாணம் ஆந்திர மாநில முதல்வரும் தமிழ்நாடு கவர்னருமான மறைந்த திரு கோனிச்செட்டி ரோசையாவின் விக்கிரகம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என சத்யநாராயண செட்டி தெரிவித்தார். இதற்காக நாடு முழுவதும் உள்ள ஆரிய வைசியர்களின் உதவி பெற்றுக் கொள்ளப்படும். அதேபோல் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவற்றை தீர்த்து வைக்கவும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். அரசு மாறினாலும் சட்டம் மாறாது.
மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் மாறாது. திருமதி பங்களூரு சீத்தம்ம குப்பு ராமசுவாமி தம்பதியினர் எழுதிய உயில் பத்திரம் மாறாது என்ற உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்த கூட்டத்தில் கொத்தவேரி அம்மன் ஆலய செயலாளர் திண்டுகுர்த்தி நரசிம்மலு செட்டி, தர்மசத்திரம் செயலாளர் கொண்டூரு மகேஷ், பொருளாளர் திருமதி சிரிஷா மஞ்சுநாத், ஊடக பொருளாளர் நாமா வரதராஜுலு, முத்தியாலரெட்டி பள்ளி ஆரிய வைஷ்ய சங்க தலைமை செயலாளர்கள் கோடா ரவி, சந்திரசேகர், பொட்டி லக்ஷ்மண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.